எஸ் இங்க வந்து நபர் தெருவில் இருக்கக்கூடிய பூனை நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆனது வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு தெரு நாய் பார்த்துட்டு அந்த நபரை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த டாக் ஆனது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த நபருக்கு முன்னாடி போய் வந்து நிக்குது. அவனும் அந்த டாக்கை தூக்கி பார்த்துட்டு அவனுக்கு அந்த டாக்கை பிடிச்சு போவும் தன்னோட சேர்த்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சும்மா இருக்கக்கூடிய டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த டாக் கூட விளையாட வந்து செய்யறான். அது மட்டும் இல்லாம தான் வேலைக்கு செல்லக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்கை கூப்பிட்டு போகவும் செய்யறான். அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த டாக்கை பார்த்து ரொம்ப பிடிக்கவும் செய்யுது. ஆனா இந்த ஒரு சந்தோஷமானது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கல. இப்போ அவனோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா உங்களோட டாக் ஆனது ரொம்பவே ஆபத்தான பிட்புல் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி இந்த டாக்கை நீங்க வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. இதனால இவனும் தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்கை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆனது வந்து கொடுக்குறான். ஒரு நாள் அந்த டாக் ஆனது பார்த்தீங்கன்னா தெருவில் சுத்திட்டு இருக்கிற அந்த ஆபீசர் பார்த்துட்டு டாக்கை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து போயிடுறாரு. இவன் பத்தரோட டாக்கை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்காக ஃபைன் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பே பண்ண வந்து செஞ்சிடறான். அப்படி இவன் பே பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆபீசர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னொரு டைம் நடந்துச்சுன்னா அந்த டாக்கை நீங்க திரும்பி வாங்கவே முடியாதுன்னு வந்து சொல்றாரு. இதனால அவனும் இதுக்கு மேல இந்த தெருவுல இருந்தா பிரச்சனை தான் வரும்னு சொல்லி வேற ஒரு வீட்டுக்கு மாறதுக்காக பார்த்தீங்கன்னா வீடு தேட வந்து போயிருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.